முடிச்சு போன காரியத்தை குறிச்சு நினைச்சு பொழுது வீணா கழிச்சு பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் உங்க கதை கொடுங்க. ஒரு டாக்ஸில 2 பேர் ஏறினாங்க. டாக்ஸி டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. போய்கிட்டே இருக்கும்போது பின்னால உட்கார்ந்திருந்த நபர் டிரைவரோட தோலை தொட்டு லெஃப்ட்ல போப்பா அப்படின்னு சொன்னாரு. அந்த டிரைவர் அலறி அடிச்சுக்கிட்டு வண்டியோட கண்ட்ரோலையே மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல வேளை கொஞ்சம் மிஸ் ஆகி இருந்தா எதிரில வந்த லாரியில கொண்டு போய் வண்டியை மோதி இருப்பாரு. வண்டிக்குள்ள எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. அந்த டிரைவர் பின்னாடி திரும்பி கேட்டாரு, சார் தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படி பண்ணிடாதீங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல பின்னாடி உட்கார்ந்திருந்த பயணி சொன்னாரு, சாரி சார், ஒரே ஒரு தடவை தானே தட்டினேன், அதுக்கே இப்படி பயந்தா எப்படி சார் அப்படின்னு கேட்க டிரைவர் என்ன சொன்னார் தெரியுமா? சார் நான் இன்னைக்கு தான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன், இதுக்கு முன்னாடி 10 வருஷமா பெணம் எடுத்துட்டு போற வண்டியில டிரைவரா வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஹலோ, இப்ப புரியுதா ஏன் அவர் சாதாரணமா தோல்ல தட்டினதுக்கே பயந்தாருன்னு? ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனத்துல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்றாருங்க. பழைய பாவ வழக்கங்கள், தேவையில்லாத பாரம்பரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்னு பல காரியங்களை நம்ம மறந்துடணும், ஏன் விட்டே ஒழிச்சிடணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வாருங்க. அந்த டாக்ஸி டிரைவர் பின்னால பேசஞ்சர்ஸை வச்சு டாக்ஸி ஓட்டினாலும் அவருக்கு மனசுல இன்னும் பணத்தை உட்கார வச்சு வண்டி ஓட்டுற நினைப்பு தான். ஏன்னா பழசியே தான் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. அதே நினைப்பு இருந்தா அவரும் நிம்மதியா வண்டி ஓட்ட முடியாது, நீங்களும் உங்க வாழ்க்கைய வண்டியை ஒழுங்கா ஓட்ட முடியாது. பின்னால பணத்தை வச்சு ஓட்டுற ஃபீலிங் தான் இருக்கும். புதிய காரியத்தை லைஃப்ல என்ஜாய் பண்ண முடியாது. சோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 43 அதிகாரம் 18 மற்றும் 19 வசனத்தை மறந்துடாதீங்க. God bless you.